இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, வருமானம் பெருகணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. இந்த அம்மா மாசம் வந்து மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. சொத்து பிரச்சனை முதல் முடிச்சு கொடுத்துறேன், அதுக்கப்புறம் குடும்பத்திலையும் சிக்கலை முடிச்சு கொடுத்துறேன், வருமானத்துக்கு ஆதாயத்தை கொடுத்துறேன். இந்த சத்தியவாக்கு திருவிழாக்குள்ள இருப்பார் போதுமா? வேணுமா வாங்க கொடுத்துடலாமா? ஐயா ஏன் கவலைப்பட்டு நிக்கிற? போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு அதுல போற இதுல போற அப்படி இப்படின்னு சொல்லிடலாம் ஒரு குழப்பறாங்களா? தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதி பணம் கொடுத்துடலாமா? ஐயா அது போகும். என்ன பணமும் 10 பட்டிக்குதே வருமானம். ஒரு பணம் வந்து 9 பணம் தெண்டமாயி நிக்குதாயா. இதுக்கு விடதேடி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. சிலதை போட்டு குழப்பிட்டு இருக்கிறான். தாய் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதிமான புரிஞ்சுதா? இந்த தொழிலுக்கு வாங்கினதுக்குள்ள வச்சுக்கோ. மைசூர் மைசூரு மைசூரை வர சொல்றான். ஐயா தாயே என்ன கொடி கொடியா தொக்குதா இல்லையா? அது நல்லபடியா வெள்ளாம வரணும், வெள்ளாம நல்லபடியா ஊடு வந்து சேரணும், அதுக்கு உண்டான வருமானத்தை கொடுக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கணும். தொட தொட தலைய 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 வெட்டுறாங்கப்பா. கட்ட உடைச்சாச்சு தகுதி மாநில புரிஞ்சுதா? நீ எடுத்த காரி கை கொடுமப்பா. வருமானத்தை பெருகி போடலாம், கடன் தீர்த்துக்கோடும். ஏமாந்த உழவு பொழைக்காது புரிஞ்சுதா தாயி? இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் போன வாரமே கட்ட உடைச்சாச்சு. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்தாருந்தா இத போக்குவரத்துல வச்சுக்கா. மைசூரு உலகமே சுத்தி பார்த்துட்டு அப்பங்கிட்ட போனாத்த நீ வேலை யாருக்கு அப்படின்னு சொல்லி வந்து உள்ள பூந்த பாரு. கொஞ்சம் குழந்தைய உள்ள வந்து பூந்து இன்னைக்கு படிக்க வச்சு பட்டம் வாங்கி, பட்டத்து வாங்கினதுக்கு அப்புறம் வேலையும் வாங்கி கொடுத்து நல்லபடியா வச்சிருந்தனாயா. கல்யாண காரியம் மட்டும் கொஞ்சம் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி எங்கிட்ட வராம பல பக்கம் சுத்தினேன் புரியுதா? ஏன்னா எல்லாமே நட்பட்டுல அந்த குறும்பு உலகமே சுத்தி பார்த்துட்டு தலைமுடியெல்லாம் நினைச்சு போயிட மாட்டேங்குது. நம்மளுக்கு கல்யாணம் ஆகாது போய் அப்புறம் புடிச்சுக்கோடு அப்படின்னு நீயும் போட ஒண்ணு போட்டு நீங்க இழுத்துட்டு வந்த ஒரே வாரம் அமைச்சாச்சா? நல்லா பண்ணா சொல்லு. குத்து காமிச்சாச்சு, உறுதி பேசியாச்சு, கல்யாணம் நீ ஜே நடக்கும். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. இந்த நான் நீட்டங்க புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். அது இருக்கிற தொழில் முறை இன்னும் அரண்மனையில் உட்காரு தெரியுமா? பிடிச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. நீயும் அப்படித்தான் எத்தனையோ சோதனையிலையும் வேதனையிலுமே என் பட்டிக்குள்ள வந்த என் ரங்கத்தை இன்னைக்கு சிரிக்க வச்சிருக்கிறேன் பாத்தியா? சொத்து சொகத்தோட நீயும் மறக்காம நீ கையேந்திட்டு நிக்கிற. இதே மாதிரி வந்து நில்லாயா? பொக்கிஷத்தை காமிச்சிருக்கிற உதையில காமிக்கிறப்போ போதுமா? வரப்போ வாதாயி பட்டி அலங்கோலமா நிக்குதே. தாயி எல்லாம் ஒண்ணு கூடி நிக்கிறத பின்னப்பட்டு நிக்குதாயா? இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்துட்ட. முயற்சி அத்தனையுமே தோல்வியா நிக்குது. இது எப்படியான்ற பட்டியை வாழ் வச்சு கொடுன்னு கேட்டு நிக்கிற. ஒண்ணு. ரெண்டாவது கடன் சொன்ன கொஞ்சம் தலைக்கு மேல ஏறி போச்சப்பா. அதுல இருந்து இறங்குறதுக்கு வழி தெரியாம உன்ற பட்டி வேணும். பட்டினா உன்ற இல்லத்தை சொல்றேன். உன்ற இல்லத்தை தம்பிக்க வச்சுட்டாங்க ஐயா. இதுக்கு நல்லதே கொடுத்து வாழ வச்சு கொடுன்னு வந்து மொத்தத்துல உன்ற பொழப்பு வந்து வெள்ளாம பட்டி வெறுப்பட்டியா போய் நிக்குதுன்னு சொல்றேன். புரிஞ்சுட்டியா? இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. பட்டி முடங்கி நீங்க 3 ஆண்டு காலம் ஆகுது. 3 ஆண்டு காலமா கருக்கு விருக்குன்னு பயம். இல்லத்துக்குள்ள நிம்மதி இருக்காது. தொட்டதெல்லாம் நட்டமாகி வந்து நிக்கிறியா? அது ஒவ்வொரு சிக்கல்ல சிக்கி நிக்கிற. அந்த சிக்கலை தீர்க்கவே முடியல. தாய் தகப்பனும் நான் நிக்கிற முதல் அந்த ஏட்டுக்கு வந்துடும் போதுமா? கருப்ப நாட்டு வீட்டுல வந்து நிக்க முடிச்சு கொடுத்துருப்போம். வெளிநாடு போகணும்னு வந்து என்னை கையேந்திட்டு நின்னுச்சுனா மங்களன் மணவாளனோட குறையோட வந்து நின்று குறை தீர்த்தாரேன்னு சொல்லி வெளிநாடே போயிடும்னு சொல்லி கேட்டு வந்து நின்னுச்சு. ஒரே வார்த்தை நடத்தியாச்சு வச்சோம். அடியா தாயே நம்பலையா? நம்பிட்டா அப்படின்ட்டா தாளப்பு மணக்கிற மாதிரி மணக்க வச்சிடலாமப்பா போதுமா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து போட வந்து நிக்கிற அத்தனை கட்டையை உடைக்கிறனாயா தொட்டது தொடர்ந்து ஜெயிச்சிடலாம். இது போக்குவரத்துல வச்சுக்க வாகனத்துக்கு. இப்படி தேவாதி வேளாங்கண்ணி இல்லையா? தாயார கும்பிடு புரிஞ்சுதா? எல்லாம் குஞ்சு குழந்தையுமா வந்து உள்ள பூந்து உன்ற வாழ்க்கையவே புரட்டி போட்ட இல்லையா? அல்ல என்ற அடியா மறந்துச்சா என்ற அடியானுக்கு தெரியல.
ஆனா கருப்பனுக்கு மறந்துருமா? எல்லாம் நடத்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா ஒரு குறையோட வந்து நிக்கிறேன். அந்த குறைய வம்சாவளிக்கு பெருக்கி கொடுக்கணும், பட்டி போய் சேரணும், வெளிநாடு ஓடிடணும் அப்படின்னு வந்து கேட்டேன். உத்தரவு போட்டாச்சு ஐயா, கிளம்பு போய் பொழப்பாரு, வர்ற போது வாரிசோட வருவேன். பத்திரம் வச்சுக்கோ, ரசப்பொடி குடிச்சு அரண்மனை அமையணுமா ஐயே? நெல்லு கவலைப்படாத, சொன்னது சொன்னதுதான். இந்த பாலத்து கருப்பை என்னைக்குமே பொய்யா எடுக்க மாட்டேனாயா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? ஓ 11வது நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோ. தங்கத்தாயம் போட்டு தங்கத்தை ரோட்டி இதே வட்டியில் நிறுத்தி அழகு பார்த்து போறாயா? சரியா? பத்திரம் வச்சுக்க. ரசத்துக்கு ஒரு பாக்கி நிற்கிறா, அவன் அதை இப்ப செய்யறது. பொண்ணை வைக்கிற இடத்துல இப்ப செய்ய முடியலனாலும் போய் முதல் எங்கிட்ட வர்றே இல்லையா அவங்ககிட்ட போய் ஒரு தீபம் போட்டு கும்பிட்டுட்டு ஒரு மாலை ஒன்று அவனுக்கு போட்டுட்டு அவனை நைஸ் பண்ணிட்டு வந்து நான் பார்த்தேன். மருத்துவத்துல மாற்றத்தை கொடுத்துருக்குன்னாயா, புரிஞ்சுதா? குத்து நோவு, அதுல பிரச்சனை, இதுல பிரச்சனை, அப்படி இப்படின்னு சொல்லி ஊர்பட்ட செலவுக்கு கண்டபடி செலவு பண்ணி இங்க வந்து பட்டியல் கேட்டியாயா? இது நோவும் இல்லை நொடியும் இல்லைன்னு சொன்னேன். போய் மருத்துவத்துல போய் பாரு, நீ அதிசயத்தை காமிக்கிறேன்னு சொன்னேன். அங்க போனதுக்கு அதை எடுக்கும் இந்த எடுக்கும்னு சொன்னாங்க. அடுத்த நாள் வாங்கி சொன்னா ஒண்ணும் இல்லைன்ட்டா. புரிஞ்சுதா? போய் உன்னோட பொழப்ப பாரு, அதெல்லாம் ஒண்ணு பயந்து நிக்க வேண்டாம். எந்த செலவும் வராதாயா? உன்னை வாழ வச்சு கொடுத்தாச்சு, நீ எந்த வந்து குறையில்லாத உன்னை பட்டி போட போதுமா? தாய் போய் பாருங்க, அதிசயத்தை நடத்துற பத்திரம் வச்சுக்க. ஒரு நேரம் இருக்கிறது மறு நேரம் நிம்மதி இல்லையா? மனசுக்குள்ள ஒரு குழப்பமா இருக்குது, அதுல சட்டச்சியம் இருக்குது, ஏக்கமா இருக்குது அப்படின்னு வந்து கேட்டு கொஞ்சம் சோலை அண்டி நிற்குதாயா? எடுத்தலாம் எடுத்துறேன் எடுத்து நீ அழகு ரோட்டி அழகு போட்டு வேர்வாய்க்கு போடலாமாயா? காசு போட தொலைச்சு போடாத, நீ நம்பி நில்லு. தாயி தாயி தாய் தீர்த்தமில்லா தாயி உனக்கு இருக்கிறத சொல்லிட்டுமா? என்னை பார்த்து நில்ல. மனசுக்குள்ளார இனம் முடியாத ஒரு குழப்பமாவே இருக்குமாப்பா. வீட்டுக்குள்ளார அழுதுகிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பா, தெரியுமா? அதே மாதிரி யாருக்கிட்டையும் அன்பா சந்தோஷமா இருக்க மாட்டா. ஒன்னு சொன்னா 9 கோபம் பாரு. அதே மாதிரி எங்காவது போய் செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறான். சொல்லு இல்ல கருப்பை பொய்ய சொல்றேன்னு சொல்லு. எங்கேயோ போற வந்துள்ள முட்டா, புரியுதா? 12 மணி நேரத்துல போயிட்டு இருந்த போது அவன் உழப்ப அவன் பார்த்துட்டு இருந்தான். அவன் போற போது அவன் கொஞ்சம் அப்படி சோடை அண்டி பார்த்துட்டான். நான் விடுவனா இல்லைன்னா அன்னைக்கே அவ கால் பண்ணான். புரிஞ்சுதா? அவ்வளவு வெள்ளோட்டம் காமிச்சு இந்த பட்டி விட்டு ஓடணும்னு திட்டம் போட்டுட்டு நிக்கிறான். புரிஞ்சுதா? இந்த ஒரு வார காலம் பொண்ணானாலும் ஒண்ணுமே முடியும். 1000 ஆனை மேலே ஏறி மிதிச்சு மாதிரி நிக்கி நான் தான் கூட முடிச்சுட்டு இருக்கேன். அவனை அவளை ஆற முடுகாட்டுல எழுதுங்கிறவள புரிஞ்சுதா? நான் தான் விட்டாம அவளை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருக்கிறேன். ஆளுகிட்ட வந்து வாழாட்டுறா, புரிஞ்சுதா? என்னை நம்பி வர்றவங்களுக்கே விட மாட்டேன். எனக்கு அனுப்புற பண்ணுற செய்தி விடுடா, அவள் அதோட பஸ்ட் பண்ணி போடலாம். ஓடி வருது என்ன கனி கொடுறான். இதை தேய்ச்சி தனி மாத்திரு. இப்ப இதை மென்னு தின்னு முழுங்கிடுவோனே. இதை வந்து 4 சாப்பிட்டு சுத்தி வீசிடுவோனே. எனக்கு இன்னைக்கு ராத்திரி 12 மணி வீட்டுல என்ன நான் அங்க இருக்கிறது 12 சுருட்டு எனக்கு பத்த வச்சு அங்க வைக்க. ஐயா இன்னையிலிருந்து முறையா மீன் கொடுத்தனாயா போதுமா? நீ எதை பத்தியே கவலைப்பட்டு முடிஞ்சு நடத்து கொண்டாடி போடலாமாயா? இந்த இது போக்குவரத்து வச்சுக்கோ, தொழிலுக்கு நெத்தியில வச்சுக்கோ, புரியுதா? கருப்ப நாருன்னு 9 நாள் விரதம் ஈடுமுறை போட்டு நிக்கிறாங்க. ஈடுமுறை போட்டு நிக்குது. எல்லாம் ஏமாத்தி போட்டாங்க, எல்லாரும் ஏமாத்தி போட்டாங்க. ஏமாத்தினவங்க எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க. ஆனா நான் தான் இத்தனை கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இதுக்கு எனக்கு இது நீதான் தீர்ப்பு தரணும் அப்படின்னு உலகமே சுத்திட்டு கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியா? தாய் என்ற தீர்ப்பு ரொம்ப
அகோரமா இருக்கு. நீ நினைச்சபடியே காமிக்கிறனாயா புரியுமா? நாய தராசு என் பட்டியல சரியா நிக்கணும். ஆனா உன்ற தராசு சரியா தான் இருக்குது. இதுல தப்பு இல்லையாயா? அதனால அவங்க மீறி தப்பு கேட்டு கொடுத்துட்டா கம்மன் விட்டுருவேன். இல்ல அப்படின்னா அது கோரமா இருக்கு. கண்டு பாத்துக்க, ஆராய்ச்சி பண்ணு பாத்துக்க. அது நடந்ததுக்கு அப்புறம் என் பட்டியல வந்து பத்திரம் வச்சுக்க. என்னப்பா அடியானவங்களுக்கு 2 பேத்துக்கு காரியா நடத்தாமே இருக்குது. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாதையே இருக்குது. சில பேத்துக்கு செய்யற எனக்கு மட்டும் கொஞ்சம் வெள்ளாட்டு பாக்குறியாப்பா, இன்னும் கொஞ்சம் கோபம் போலியா அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிற. கோபம் எல்லாம் இல்லையாப்பா, காரியத்தை அந்த ஒன்னு அல்லையில கொடுத்து அளவு சூடு போட்டு வச்சிருக்கேன். அதனாலதான் கண்ணே இந்த அளவுக்கு சீரழிச்சு புரிச்சுதா? அது சீரழிச்சு வச்சாச்சு. பிரச்சனை சிக்கலா வந்துருமா அப்படின்னு வந்து கேட்டு இருக்கிறியா? ஓ, இந்த அம்மாவாசைக்குள்ள இந்த சிக்கலுக்கு முதல் விட கொடுத்தார, 2 முடிச்சு கொடுத்தாரு. புரிச்சுதா? விண்ணப்பட்டு நிக்கிறது, விண்ணப்பட்டு நிக்கிறது. இன்னைக்கு நிச்சயத்து கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறியா? 1000 பழுதோடு நிக்குது. அந்த பழுதெல்லாம் என்னவா இருந்தாலும் சரி, அதை நாம ஏத்துக்கிறேன். எனக்கு வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு ஒண்ணு கைக்கூலி ஒண்ணுன்ற இல்லத்திலேயே இருந்தது. இன்னைக்கு அதுதான் உறவாடி கருத்து கலந்தது. நீ நம்மளதுதான் புரியுதா? இன்னைக்கு அதையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்க. நீ பாட்டு குழப்பிட்டு நிக்காது, பேச மாட்டேங்குது, பண்ண மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது. நடத்துற நாடகம் நான் புரிஞ்சுதா? நான் சொன்ன கெடுப்புல ஒண்ணு சேர்த்திருவேன், வாழ்ந்துட்டோம். போதுமா? தாரியம் ஜெயகாரமா நிக்குது. நல்ல தாயி எல்லாமே சவால்ல நிக்குது. எடை போட்டுட்டு பாக்குறாங்க. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என்ற பட்டியல வாழ வச்சு கொடுத்து வந்து கேட்டு நிற்கிறேன். தாயி எப்பாவது பேச்சு கேட்டு பட்டி முடங்குதே. தாயி இங்க நிக்க வேண்டாம், இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச போகுது. சரி, புத்தி கப்பிச்சுட்டு படிப்படி கப்பிச்சுட்டு பேர் வாய் போடலாமா? பண்ணிடலாமாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அங்க ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அந்த சிக்கலானதான் இன்னைக்கு எல்லாமே கேட்டு நிக்குது. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கேன். போதுமா? அது போக தொழில் ரீதியா பல குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறாயா. கொஞ்சம் சொம சேர்ந்து போச்சு. சொமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம தங்கம் முடிச்சுட்டு நிக்கிறது. 5 அப்புறமா நான் இருக்கிறது அக்ரிமெண்ட் இல்ல, தடம் போட்டுக்கலாமாயா? நான் ஒரு தடம் போட்டு போறேன், நீ என் பின்னாடியோ மத்ததை நான் பார்த்துக்கிறேன். போதுமா? பத்திரம் வச்சுக்க, ரசம் போட்டு குடிச்சுக்க. அடியா நம்பி நிப்பியா? நம்பி நின்றுட்டா அப்படின்ட்டா சோடித்தே ரோட்டிக்கான்னு சொல்ல கம்முனுது. புடிச்சுதா? ஏற்பட்டு நிறுத்தி தொழிலையும் பெருக்கி காரியத்தையும் முடிச்சு கொடுத்தா இன்னும் இந்த பால் இருக்கிறப்ப தாய் தப்புங்க வந்துருப்போம். தொழிலுக்கு அடியா விளையாண்டது வேடிக்கை காமிச்சது இன்னைக்கு விளைச்சிட்டு நிக்குது. மரபொருளா சொல்றது புரிஞ்சுக்கியா? இன்னைக்கு அழகுதே ரோட்டை பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்கிறப்பா. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எப்படி முதல்ல எப்படி வச்சிருந்ததோ அதே மாதிரி என்னை வச்சிருக்கோன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? சில தூண்டுதல் நடக்குதப்பா, உஷாரான இல்லை. அது நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்து அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது நீ நினைச்சபடியே உன்ற மட்டில விளையாட வச்சு வேடிக்கை அமைச்சிடலாம் ஐயா. அதே மாதிரி பேச வச்சிடலாம். 1. 2வது சில குழப்பத்துல எல்லாம் நிற்கிது. அந்த குழப்பத்துக்கும் விட கொடுத்துறேன். போதுமா? ஓவரம்பா பெரிய கோரிக்கை போட்டு நிற்கிறே. நீ நினைச்சபடியே தீர்ப்பு கொடுத்துருந்தாரு. போதுமா? நடத்தி கொடுக்கறனாயா? குடும்ப ரீதியாவும் சரி, மத்த ரீதியாவும் சரி விட கொடுத்துறனாயா? அதுவும் திருவிழாக்குள்ளே கொடுத்துறேன். வேற என்ன விடாக்குடி கொஞ்சம் வருமானத்துக்கு வழி தர்றேன். உஷாரா பிடிச்சுக்கோடு, பத்திரம் வச்சுக்கா. ஒண்ணுமே வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியே. தாயி கைவிட்டு போயிருமா இல்ல கைப்பற்றி கொடுப்பியா அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறியா? இதனால அவமானமா போயிருமா இல்ல அலங்காரம் பண்ணி தருவியா அப்படின்னு வந்து அலங்காரம் பண்ணி தரேன். ஒண்ணும் கலங்காத, நான் இருக்கிறேன்ல. சூது நல்லா தங்கம் தான், தங்கத்தை தகரம் பண்ணி பாக்குறாங்க. தடுமாட்டுக்கு கூட போடலாம், நம்ம தகுதியுமே இல்லையா? கூட ஒடியாந்துறனாயா வந்து 9 நாள் அரிசிட்டு காமிச்சிடலாம். போதுமா? பத்திரம் வச்சுக்கார.